ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழ லெவலிங் எபிசோட் 32 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஆக்வா கில்டுக்கு பதிலாக இப்போ புதுசாக வந்த சிஸ்டரை ஆக்வா கில்டோட காடாக மாறலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு அந்த மற்ற காடெலாம் கடுப்பில் கத்திட்டு இருப்பானுங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த சிஸ்டரை புது கார்டா சொன்னதுக்கு அப்புறம் அதை கேட்டு அங்க இருக்க அந்த 2 கார்டு, வயசான கார்டு, அந்த ட்விங்கிள் கார்டு இதெல்லாம் கோபப்பட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து இவங்க தான் இனிமே ஆக்வா கார்டுன்னு சொல்ற, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அப்பளா கார்டு நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதுல பெரிய பிரச்சனை வருங்க அப்படி சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, டே அதெல்லாம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பெரிய கப்பை அப்படி வைப்பாப்ல. இங்க கார்டா மாறணும் அப்படின்னா அந்த கப்ல இருந்து வாட்டரை அப்படியே வானத்துக்கு மேல கொண்டு போகணும். அப்படி அவங்க கொண்டு போனா இந்த ஆக்வாகிலோட காடா அவங்க மாறலாம். நம்ம ஹீரோ அந்த கப்பை வச்சுட்டு, நீ பண்ணு அப்படி சொன்னோன்னே, கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஹோலி கப்ல இருந்து அந்த ஹோலி வாட்டர் அப்படியே மேல் நோக்கி தள்ளுவாங்க. அது செம ஃபோர்ஸா மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த மற்ற கடவுள்லாம், இது எப்படி சாத்தியம், அந்த ஹோலி வாட்டரை காடாக மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இவ்வளோ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆவாங்க. இங்கே அப்போலோ காடும் அங்கே ஆர்டிமிஸும், இவ பண்ணிட்டாளா, சூப்பர் சூப்பர், நான் லியோவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், அவர் எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார் அப்படின்னு அந்த அப்போலோ காடு ரொம்பவே சாக்காயிருவான். கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் இதுக்கு முன்னாடி அந்த டைமென்ஷனல் ஆஃபீஸரை நம்ம ஹீரோ மிரட்டிட்டு அந்த கோழி குண்டுக்குள்ளே இருக்க அந்த சின்ன துளி அதுதான் அந்த ஆக்வா கார்டு, அதை நம்ம ஹீரோ அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்து, இது நீ உடனே முழுங்கு, நீ தான் அடுத்த ஆக்வா கார்டு அப்படி சொன்னேன். அதை கேட்ட அந்த சிஸ்டர், என்ன சொல்றீங்க, இதை நான் முழுகணுமா, நான் எப்படி அடுத்த கார்டா மாற முடியும், இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நான் சொல்றதை ஒழுங்கா செய், நான் சொல்கிறத செய்வியா மாட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செய்யாமல் எப்படி இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த கோழி குண்டை முழுங்கியிருக்கா. இப்போ அந்த ஆக்வா கார்டோட அந்த வாட்டர் துளி இப்போ இந்த சிஸ்டர் உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால அந்த வாட்டரை அவளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால அந்த ஆக்வா கில்லுக்கு அடுத்த கார்டு இவதா அப்படின்ற மாதிரி நிலைமை மாறுது. அங்கே பார்த்துட்டு அந்த சிஸ்டர் 2 பேர் அப்புறம் அப்போலோ கார்டு ஆர்டிமிஸ் இவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போலோ கார்டெலாம் ரொம்ப உணர்ச்சி வசமே பட்டுருவான். நான் லியோவை அன்கண்டிஷனாக லவ் பண்ணுறேன், அவருக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நெருப்பில் கொந்தளிச்சிட்டு இருப்பான். ஆனால் மற்ற 2 கார்டு செம கடுப்பாகி, லியோ உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உன் விஷயத்த முடிவு பண்ணிட்டு இருப்பியா, இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இரவும், நான் எல்லாருமே உடனே கூப்பிட்டேன், அவங்க முன்னாடி நான் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது அந்த ஆக்வா கில்டு அந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் அங்கே நின்றுருப்பாங்க, அவங்க கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க அந்த மற்ற 2 கார்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இங்கே நாங்கள் மற்ற கார்டை அப்ரூவ் பண்ணணும், அப்படி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது மற்ற கார்டு ரிஷப கார்டு, அப்புறம் அந்த முதல கில்டு கார்டு, இங்கே ட்வின் கில்டு, அப்புறம் அந்த மேசராசி கில்டு, இவங்க 4 பேரும் முடியாது, அவளை காடை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் அப்போலோ கார்டு, ஆர்டிமிஸ், அப்புறம் அந்த ஹேலியோட ஸ்கார்பியன் கில்டு கார்டு, இவங்க 3 பேரும் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஓட்டு யார் பக்கம் அதிகமாக இருக்குது, ஆப்போசிட் பக்கம் தான் அதிகமாக இருக்குது. அதனால அந்த கார்டு, நீ தோத்துட்ட, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவள் இதுக்கப்புறம் காடை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும்போது அங்கே பட்டாருன்னு மேலே இருந்து லைட்னிங் பவர் வந்து டம்முன்னு வந்து இறங்குது. அவங்க பின்னாடி அப்படி வெளிச்சம் பயங்கரமாக வரும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, இப்போ ஆட்டமே மாறப்போகுது அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். யார் வந்திருக்கு அப்படி சொல்லி பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நரசிம்மா, லைன் கில்டோட அந்த லைன் கார்டு வந்து நின்றுருக்காப்ல. அவர் அங்கே வந்து, டேய் லியோ நீ இங்கே தான் இருக்கியா, வா மறுபடியும் ரீமேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு பயங்கரமா அந்த லைன் கார்டு கர்ஜனை பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ட்வின் கார்டு, டேய் ஏன்டா இங்கே வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, இங்கே எவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தெரியுமா, அவன் ஆக்வா கார்டே கொண்டு புதுசாக ஒரு பொண்ணை கூட்டு வந்து இவ தான் அடுத்த ஆக்வா கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நீ என்ன சம்மந்தம் இல்லாமல் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த லைன் கார்டு, இங்கே எவ இருந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் லியோ கூட ரீமேட்ச் போட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த கார்டு, டேய் ஓட்டு போடணும்டா, ஓட்டு போட்டால் தானே தெரியும் இப்போ அந்த கார்டு இருக்கணுமா இல்லையான்னு ஓட்டு போடணும், இப்போ நீ தான் ஓட்டு போடணும், ஓட்டு போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உடனே அந்த லைன் கார்டை பார்த்து, டேய் இங்கே பாரு, நான் உன் கூட ரீமேட்ச் போடணும் அப்படின்னா நீ எனக்கு சாதகமாக ஓட்டு போடு, எனக்கு சாதகமாக ஓட்டு போடல நான் உன் கூட ரீமேட்ச் சண்டை போடவே மாட்டேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டுட்டு கடுப்பாய் அந்த லைன் கார்டு, என்ன செம்மையா கடுப்பேத்துறான்டா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து வெறித்தனமாக கத்திட்டு இருக்கும். கத்துற பக்கத்தில் இருக்க கார்டுக்கு காதே செவ்வு அப்படி கிளியிற மாதிரி இருக்கும். ஏன்டா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பாகிட்டு இருப்பா. அப்போ உடனே அந்த லைன் கார்டு என்ன பண்ணுவான், நான் ஓட்டு போடுறேன், நான் அந்த ஆக்வா கார்டுக்கு அப்ரூவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் கொடுத்துருவான். நம்ம ஹீரோக்கு சாதகமாக ஓட்டு போட்டு விட்டுருவான். இப்போ நம்ம ஹீரோக்கு சாதகமாக ஓட்டு போட்டனால நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். அது எப்படி ப்ரோ, அந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் 4 பேர் தானே, அப்படி இருக்கும்போது எல்லாமே சமாதானம் இருக்கும், எப்படி நம்ம ஹீரோ ஜெயிப்பான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் அந்த ஆக்வா கார்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவங்களே ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டனால 5 ஓட்டு இவங்களுக்கு வந்துடுது, அவங்க 4 பேர் தான் இருக்காங்க. இப்போ புது ஆக்வா கார்டு இந்த சிஸ்டர் தான், அவங்களும் நான் தான் அடுத்த ஆக்வா கார்டு சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அங்கே இருக்க மற்ற சிஸ்டரை கூப்பிட்டுட்டு, நான் ஜாலி நான் ஆக்வா கார்டு ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த அப்போலோ கார்டு, சூப்பர்
சூப்பர் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எமோஷனல் ஆகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிமிஸ் கடவுள், ஏய் ஏன்டா இவ்வளோ முறைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் சிரியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா அங்கே இருக்க மற்ற கடவுள்லாம் லைன் கார்டை பிடிச்சி, டேய் ஏன்டா பைத்தியக்காரத்தனமா வேலையை பார்த்துட்ட, இப்படி பண்ணாதடா, உன்னை நம்புனா நீ இப்படி மாற்றி ஓட்டு போட்டுட்டே அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த லைன் கார்டு, ஏய் கத்தாதீங்கப்பா, அந்த பக்கம் போங்கப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏய் நீ சொன்ன மாதிரியே உனக்கு சாதகமாக ஓட்டு போட்டேன், இப்போ நீ ஏன் கூட வந்து சண்டை போடு, நீ சத்தியம் பண்ணியிருக்க, வாடா சண்டைக்கு. லாஸ்ட் டைம் ஐயோ பான்னு சொல்லிட்டு விட்டேன், ஆனால் இந்த தடவை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்கும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பார்க்கும். என்னன்னு பார்த்தா அந்த டைமென்ஷனல் ஆஃபீஸர் தான். அவன் இந்த பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துருந்தான் பார்த்தீங்களா. அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் அத்துமீறி காட்ரி அலம்குள்ளே நுழைஞ்சனால உங்களை திரும்ப பூமிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாக பொழந்து விட்டு தரையை நம்ம ஹீரோவை பூமிக்கு அனுப்பி விட்ருவான். இப்போ நம்ம ஹீரோ அதுக்குள்ளே விழுந்து அப்படி போய்கிட்டே இருப்பானா. அதை பார்த்து அந்த லைன் கார்டு செம கடுப்பாகி, இந்த வேலையை எவன்டா பார்த்தது, நீ தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரை பிடிச்சி அடிக்கிறதுக்கு வருவான் பாருங்க. அந்த ஆஃபீஸர், டே என்னடா அனுப்புனா அவன் அடிக்கிறான், அனுப்புலனா இவன் அடிக்கிறான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் முடிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த லைன் கார்டு சும்மா இருக்கிற எல்லாத்தையுமே விரட்டி தள்ளிக்கிட்டு இருப்பான். அவங்க ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓடிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ், அவங்க ஃப்ரெண்டு ஜே, அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது அப்போ ஜே சொல்லிட்டு இருப்பான் பையன்கிட்ட, இவ்வளோ நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. அந்த ஆக்வாகிலோட அந்த பாஸ் சோஃபி என்னை லவ் பண்ணுவான்னு இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் கூட கனவு கூட நினச்சி பார்த்ததில்லை. அவள் எப்பவுமே எனக்கு எதிரியாக தான் இருந்தான், ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ பாட்டான்னு அந்த சோஃபி தூங்கிட்டு இருந்தவ கண்ணை முடிச்சுட்டு, ஐயா இப்போ என்கிட்ட அந்த கடவுளோட பவர் இல்லை, இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷி, இதுக்கப்புறம் நான் சாதாரண வாழ்க்கையை வாழ போகிறேன், ஜாலி, இதுக்கப்புறம் எந்த மான்ஸ்டர் கூட நான் சண்டை போட வேண்டாம், லியோக்கு ஒரு குட் பாய், உங்களுக்கு ஒரு குட் பாய், நான் என்னோட வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாக்கி ஆக்வாகிலோட கடவுள் சிஸ்டர் இப்போ ஓபிசஸ் கார்டு, அதாவது நம்ம ஹீரோக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ உடனே சோஃபியை மறுபடியும் அந்த ஆக்வா கார்டுக்கு அப்பர் சண்டியாக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த ஆக்வா கில்டுக்கு பாஸ் மறுபடியும் சோஃபி தான், அவங்கள அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் சோஃபியை இந்த ஆக்வா கில்டுக்கு பாஸாக மாற்றி விட்டுறாரு. ஆக்வா கில்டுக்கு பாஸுக்கு மாற்றி விட்டது மட்டும் இல்லாமல் இந்த சோஃபிக்கு பட்ட பேரா மூட்டை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எங்கே போகிற, உன்னால் எங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோஃபிக்கு மெசேஜ் வேறு அனுப்பியிருக்காரு. அதை பார்த்துட்டு என்னது இது, என்னடா என் வாழ்க்கையில் நான் தோத்துக்கிட்டே இருக்கேனே, இப்படி தோத்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைமென்ஷனல் ஆஃபீஸர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஐடி கார்டை உருவி விட்டு, இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமை, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டாக அவனை பின்னாடியே கூப்பிட்டு வந்து அந்த டைமென்ஷனல் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பூமிக்கே அனுப்ப சொல்லிட்டாரு. அதனால தான் அந்த லைன் கார்டு கூட சண்டை போடாமல் நம்ம ஹீரோ அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே அந்த டைமென்ஷனல் ரிஃப்ட்டுக்குள்ள அப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்காரு. அப்படி விழுந்துகிட்டே இருக்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, என்கிட்ட இப்போ 3 கடவுளோட சக்தி இருக்குது, இது மட்டும் இல்லாமல் எனக்கு எதிராக நிறைய கடவுள் இருக்காங்க, இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகணும். ஏன்னா நான் இப்போ இருக்கிறதே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்னை விட ஸ்ட்ராங்காக டைம் ஒனாக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் திரும்ப வந்தான் அப்படின்னா அவனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். என்னை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் காட் ரியாலம் இருக்க மற்ற காடையுமே சமாளிச்சிடறேன், ஆனால் அந்த டைம் ஓனாருக்கு அவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான், அவனை சமாளிக்கணும் அப்படின்னா நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ நான் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்னோட ஹெவன்லி பனிஷ்மெண்ட் அந்த வாழை நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ பூமிக்கு வந்துடுறான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே லியோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி கடவுள் மாதிரி அப்படி லேண்ட் ஆகிட்டு இருப்பான். லேண்ட் ஆகிட்டு நான் மட்டும் ஸ்ட்ராங்காகிறது இல்லாமல் என் கூட இருக்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக பார்க்குறான். அப்படியே கட் பண்ணால் மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்த ஒரு இடம், அந்த இடத்துல மேலே ஒருத்தன் சேரில் உட்காந்துக்கிட்டு டைம் ஓனருக்கு இப்போ ரொம்பவே கடுப்பாக இருக்காரு, அவருக்கு நம்ம சாதகமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி பார்த்தா எரும மண்டையோட ஒரு மான்ஸ்டர் இருப்பான். இவன் இருப்பான் இல்லைங்க இருப்பா, இது ஒரு பொண்ணு மான்ஸ்டரு. இந்த பொண்ணு எரும மான்ஸ்டர் என்ன பண்ணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த லியோ நம்ம நினச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்ம அதுக்கு முதல்ல அவங்க கூட இருக்க மற்றவங்களை அடிக்கணும், அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த லியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், இங்கே எத்தனை பேர் அவன் கொண்டிருக்கான், எத்தனை கடவுள் எத்தனை மோனாருக்கு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தனை நம்ம அப்படி பொறுமையாக தான் பார்த்துக்கணும், இதை நீங்கள் என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த எரும மான்ஸ்டர். அதுவும் ஒரு ஜென்ரல் மாதிரி தான், இதுக்கு முன்னாடி வந்தா பார்த்தீங்களா கேப்டனு, அவன் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் தான் இந்த மான்ஸ்டரும். இந்த மான்ஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர ரெடியாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட கில்டில் அந்த வெப்பன் சேர இடத்துக்கு வந்திருப்பான். இதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பில்டிங் கட்டினா பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு, அங்கே நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய கப்பை கொண்டு வந்திருப்பானா, அந்த ஹோலி வாட்டர் கப்பு. அதை பார்த்துட்டு நம்ம ஓட்டர் சைடே இதுனடா எங்கேருந்துடா கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ இதுவாப்பா அந்த ஆக்வா கில்டு அந்த கார்டு இருக்கா பாரு, அவளை கொண்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஓட்டர்ஸும் டே
சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு ஏன்டா இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு நீ நம்ப மாட்டே, இப்போ ஒன்று பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை வச்சு நம்ம ஹீரோ தண்ணி வர வைப்பான். அங்கே ஒரு பெரிய குளம் மாதிரி உருவாக்கி குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவான். அதை பார்த்து ஓட்டர்ஸ் இது எப்பறம் உருவாக்குனே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவான். அப்படி உருவாக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிடுவான். யார் ஸ்டீவு, கெவினு, ஹெய்லி இந்த மாதிரி ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவான். அதில் அந்த செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, பைபிளில் லெட்டர் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி எழுதுருவேன், அவனையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாருமே வந்தோடனே என்னது எங்களை லியோ இங்கே கூப்பிட்டு வர சொன்னாரா அப்படின்னு அவர் எங்களை ஒரு குடும்பமாக பார்க்குறாரா, செம்ம ஜாலி, இது ஒரு ஹாட் ஸ்ப்ரிங், இதில் நல்லா ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்வாடை நான் அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அந்த சுத்தியில் எடுத்துட்டு அங்கே மிகப்பெரிய நெருப்பை கொட்டி அந்த கத்தியை போட்டு அடி அடின்னு அடிப்பார். அடி அடின்னு அடிச்சுட்டு நான் இதில் தோற்றக்கூடாது, நான் இதை எப்படியாச்சும் அப்கிரேட் பண்ணி ஆகணும், இதை நான் விட்டுட்டேன் இன்னும் நான் கொஞ்சம் லோவில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறி கதறி அடிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு வேர்வை சொட்டிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க நம்ம ஹீரோவோட அப்பர் சண்டி மான்ஸ்டர்லாம் இவர் ஏன் லியோ ஏன் இவர் சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே ஹேலியும் தலையில் பார்த்தா நம்ம ஸ்மைலை வச்சுட்டு அவளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அந்த கத்தியை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அங்கே ஹோலி வாட்டரை கொண்டு வந்து அதுக்கு மேலே அப்படியே ஹோலி வாட்டர் தண்ணியை ஊற்றுவார். ஊற்றுனதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் ஸ்வாடி இப்போ எந்த மாதிரியான உருவத்துக்கு மாறப்போகுது, இல்லை அப்படியே இருக்க போதா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற போதா, ஏன்னா இப்போ அந்த இதில் ஹோலி வாட்டரும் கலந்துருக்கு. நம்ம ஹீரோ அதிக எதிர்பார்ப்போடு இப்போ என்ன நடக்க போகுது, இது அப்கிரேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருப்பான். அந்த ஸ்வாட் என்னாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.